எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக பயனுள்ள நிறைய ஆன்மீக தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு, தமிழ் மாதம் வைகாசி 2ஆம் தேதி சனிக்கிழமை. இந்நாள் பார்த்திங்கன்னா ஜேஷ்ட அமாவாசை என்று அழைக்கக்கூடிய வைகாசி மாத அமாவாசை. பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதங்களிலும் வரக்கூடிய அமாவாசைகளுக்கு ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு பலன்களும் உண்டு. அந்த வகையில் வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசை எனவும், இந்த அமாவாசையில் விரதமிருந்து நாம் முன்னோர்களை வழிபட்டால் புண்ணிய நதிகளில் நீராடிய பயனையும் 7 தலைமுறைக்கு நம்மளுடைய வம்சமே வளமோடும் செழிப்போடும் வாழ்வதற்கான அனுகூலமும் கிடைக்கும். மேலும் இந்த முறை இந்த வைகாசி அமாவாசையானது சனி ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சுப நாளை தாங்கி வருகிறது. அது என்னங்க சனி ஜெயந்தி அப்படின்னா, நவகிரகங்களில் தர்மவான், நீதிமான், கர்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சனி தேவரினுடைய பிறந்த நாள், அதுதான் சனி ஜெயந்தி அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். சனி பகவானினுடைய பிறந்த தினமான இந்த அமாவாசை சனிக்கிழமை நாளில் வருவது என்பது சிறப்பு. என்னென்ன அனுகூலம் பாருங்க இந்த அமாவாசையில் வருது. ஒன்று, வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை. 2, ஜேஷ்ட அமாவாசை. 3வது, சனி ஜெயந்தி அமாவாசை. 4வது, இது அத்தனை நிகழ்வுகளும் சனிதேவருக்கு உரிய சனிக்கிழமை வருகிறது. எவ்வளோ பெரிய ஒரு மகா யோகம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜேஷ்ட அமாவாசையில் மற்றும் சனி ஜெயந்தி அமாவாசையில் நாம் என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள், வழிபாடுகள் ஆகியவற்றை செய்யலாம் என்பதை நாம் பார்ப்போம். இந்த ஜேஷ்ட அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மை காண பூமிக்கு வருவார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு சிறக்கும். குறிப்பாக இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலங்களில் வீடுகளில் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அன்னைக்கு கோலம் போடாமல் இருப்பது நல்லது. அமாவாசை நாட்களில் ஏன் கோலம் போடக்கூடாது என்று சொல்லுகிறோம் என்றால், கோலங்கள் என்பது கோடுகளினுடைய பின்னம். இதை சக்கரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்முடைய இந்து மதத்தின் புனித சின்னமாக கருதப்படுது. இந்த சக்கரங்களை தாண்டி புனித ஆத்மாக்களால் உள்ளே வர முடியாது. அதனால தான் கோலங்கள் என்பதை அமாவாசை நாளன்று போட வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் என்னதான் புனித ஆத்மாக்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த தெய்வீக சக்தி வாய்ந்த சக்கரங்களை தாண்டி வர முடியாது. அதனால தான் கோலம் போடக்கூடாது என்று சொல்லுகிறோம். 2வது, முடிந்த அளவிற்கு அன்று உணவில் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் சமைப்பது நன்று.
அமாவாசை நாட்களில் இந்த வெங்காயம் பூண்டு சேர்க்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நாம் எல்லாருக்கும் ஏற்புடையதாக சொல்ல முடியாது. இதை ஒரு மரபாக வச்சு வழக்கமாக வைத்து செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்களே கூட அமாவாசையில் வெங்காயம் பூண்டு சமைக்கிறதில்ல. பட் இது எல்லாருக்கும் நாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவிற்கு தவிர்ப்பது நல்லது. அடுத்து, அன்று சுபகாரிய நிகழ்வுகளை திட்டமிடுதல் வேண்டாம். மற்றும் மிக முக்கியமான விஷயங்களில் திட்டமிடுதலை தவிர்த்தல் நல்லது. அதாவதுங்க, இந்த அமாவாசை நாளில் சந்திரன் மறைகிறார். ஸோ அன்னைக்கு மனிதனினுடைய மனம் ஒரு அமைப்பில் சீராக இருக்காது. சந்திரனை மனோகாரகன் என்ற பெயரால் அழைக்கிறோம், மனதிற்கு அதிபதி. சூரியனை பார்த்தீங்கன்னா பித்ருகாரகன் அழைக்கிறோம், உடலுக்கான கிரகம். நம்மளுடைய தேகத்திற்கான கிரகம் யாருன்னா சூரியன். அந்த தேகத்தில் இருக்கும் மனம் என்று சொல்கிற அந்த எண்ணங்களுக்கு காரகர் யாருன்னா சந்திரன். ஸோ சந்திரன் முழுவதுமாக மறைந்த போதிலும் சரி, சந்திரன் முழுமதியாக தோன்றும் பௌர்ணமியிலும் சரி, முக்கிய முடிவுகள், காரியங்கள் ஆகியவற்றை தள்ளி போடுறது நல்லது. அதான் பாருங்க, பௌர்ணமி நாளில் சற்று மனநலம் பாதித்தவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அமாவாசை நாட்களில் அதே மனநலம் பாதித்தவர்கள் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருப்பார்கள். இப்படி மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த சந்திரனே காரகராக வருவதால் அமாவாசை நாட்களில் சுபகாரியங்களை திட்டமிடுதலை தவிர்த்தலும், அதே நேரத்தில் கடினமான ஆபத்தான வேலைகளை தவிர்த்தலும் அவசியம். சரிங்களா? அடுத்து, இந்த அமாவாசை சனி ஜெயந்தி நாளோட வருதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது சனி தேவரினுடைய பிறந்த நாள் என்று சொல்லுகிறோம். இந்த நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது மகா சிறப்பு. உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கிற கோயிலுக்கு சென்று குருக்களிடம் நீங்கள் பேசி, சனி பகவானுக்கு இந்த மாதிரி நாங்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் வரக்கூடிய சனி ஜெயந்தி நாள் அன்னைக்கு செய்யலான்னு இருக்குன்னு முன்னாடியே சொல்லிடுங்க. அதற்கான வழிமுறைகளை குருக்கள் உங்களுக்கு சொல்லுவார். சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானுக்கு செய்யப்படும் நல்லெண்ணெய் தீபம் மகா சிறப்பு பெற்றது. அற்புதமான அனுகூலங்களை உங்களுக்கு நிச்சயமாலும் தரவல்லது. இந்த நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யும் பொழுது சனி தோஷத்திலிருந்து முழு நிவாரணமும், தடைகள் அத்துணையும் நீங்குதலையும், தொழிலிலே முன்னேற்றம் கிடைப்பதையும், உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவதையும் உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த சனி ஜெயந்தி நாள் அன்னைக்கு சனி பகவானுக்கு தைலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கடுகு எண்ணெய், இதை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நாம் கும்பிடணும். இது ஒரு பாரம்பரியமான சனி ஜெயந்தி நாளில் செய்யக்கூடிய சடங்கு முறை. இதை நம்மளுடைய தென்னாட்டில் அதிகமாக கடைப்பிடிக்கிறது இல்லை. வடநாடுகளில் கடுகு எண்ணெய்ங்கிறது ஒரு புனிதமான பொருளாகவும், எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் நீக்கும் பொருளாகவும் பார்க்கப்படுது. இந்த கடுகு எண்ணெய் சனிக்கு உகந்ததாக சொல்லப்படுது. சனி பகவானுக்கு இந்த சனி ஜெயந்தி நாளில் கடுகு எண்ணெயை வைத்து பிரார்த்தனை செய்வதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா தைலாபிஷேகம் என்று சொல்லுகிறோம். இந்த தைலாபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம். முன்னாடியே போயிட்டு குருக்கள் இடத்துல ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
நல்லெண்ணெய் தீபம் எந்த அளவிற்கு சனி பகவான் உங்களுக்கு அருளை பொழிய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு சனி பகவானினுடைய மனதினை நீங்கள் குளிர்விக்க வேண்டும். சனிதேவரினுடைய மனதினை குளிர்விக்கணும்னா சில வழிகள் இருக்கு. முதல் வழிமுறை என்ன அப்படின்னா பித்ரு தர்ப்பணம். பித்ரு தர்ப்பணத்தை முறையாக செய்யவில்லை என்றால் சனிதேவரினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும். நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதுதான் பித்ரு தர்ப்பணம். அவர்களுக்கான உணவினை நாம் இங்கிருந்து கொடுப்பதின் மூலமாக அவர்களின் பசியாரும் அவர்களின் ஆசியும் கிடைக்கும். அப்போ எப்படிங்க அவங்களோட பசியை ஆத்துறது அப்படின்னா, அமாவாசை நாள் அன்னைக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் முதல் வழிமுறை பார்த்திங்கன்னா, நீர்நிலைக்கு அருகிலே பிண்டம் பிடிச்சு வச்சுட்டு நாம் பித்ரு தர்ப்பணம் செய்கிறது ஒரு வழிமுறை. ரெண்டாவது வழிமுறை பசு மாட்டிற்கு உணவு கொடுக்கறது, வைக்கப்புல்லோ அருகம்புல்லோ வாங்கி கொடுக்கறது ரெண்டாவது வழிமுறை. மூணாவது வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டால், வறியவர்களுக்கு உணவு வழங்குவது, தானம் கொடுப்பது. இதையெல்லாம் பித்ரு தர்ப்பணம் செய்த பலன்களை பெற்றுத்தரும், சனிதேவரினுடைய அருளையும் பெற்றுத்தரும். அதில் முக்கியமாக சனிதேவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அமாவாசை நாளில் அவரை வழிபாடு செய்கிறச்ச சனிதேவரினுடைய முழு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சனீஸ்வர பகவானினுடைய ஹோர பார்வையிலிருந்து நீங்கள் விடுபட வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகத்தை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை பிரார்த்தித்தால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, அதே மாதிரி சனி திசை, சனி புத்தி, இதனால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியவை அடியோடு விலகுவதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்து இந்த சனி ஜெயந்தி நாள் அன்று நீங்கள் ஏற்றக்கூடிய மருதாணி இலை தீபத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான வழிபாட்டு முறை. மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் ஒரு பொருள். மகாலட்சுமிக்கும் சனிதேவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இன்னும் சொல்லணும்னா, இவர்களினுடைய சக்திகளின் ரகசியத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் கோடீஸ்வரராவதை யாராலும் தடுக்க முடியாது. குறிப்பாக நான் அந்த சனியினுடைய காலங்கள், ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரியான காலங்களில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமியுங்க. முடிஞ்ச அளவிற்கு நீங்கள் நகைகள், அதாவது தங்க ஆபரணங்களை சேமிங்க. முதலீடுகளை செய்யுங்க, சேஃபான முதலீடு. நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்ட்டு சனி தசாகாலங்களில் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நிறைய இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், பாதுகாப்பான முதலீடு. அதுனா எதுங்க அப்படின்னா, தங்கம், நிலம், இதெல்லாம் பாதுகாப்பான முதலீடுன்னு நாம் சொல்கிறோம். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது வீடு. ஏன்னா சனி திசாகாலங்களில், ஏழரை சனி காலங்களில், அர்த்தாஷ்டம சனி காலங்களில் நீங்கள் சேர்த்தக்கூடிய பணம், சொத்துக்கள், செல்வங்கள் இவை அத்துணையும் தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். பொதுவாக ஒரு கிரகத்தின் தசா புத்தி காலங்களில் அந்த கிரகம் தரக்கூடிய வசதிகளை அடுத்து வரக்கூடிய தசா புத்தி காலங்களில் அந்த கிரகம் உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தால்
முன்னாடி கொடுத்த செல்வத்தை அடுத்த தசாபுத்தி காலங்களில் அந்த கிரக தசாபுத்திகள் பறித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது சனிக்கு மட்டும் விதிவிலக்கு. சனி கொடுப்பதை எந்த கிரகத்தினாலும் தலைமுறைக்கும் எடுக்க முடியாது. அதான் சனி புக்தி காலங்களில், சனி திசா காலங்களில் முடிந்த அளவிற்கு சேமியுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பணத்தை நல்ல சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் காலத்திற்கும் அந்த பணம் உங்களுடைய கையில் நிலைத்து நிற்கும். சரிங்களா? லக்ஷ்மி கடாட்சம் இப்போது உங்களுக்கு புரியுதா? இந்த சனிக்கும் லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் உள்ள தொடர்பு. சனி கொடுக்க மாட்டார் என்பதை மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. சனி கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, சனி கொடுக்கறத யாராலும் எடுக்க முடியாது. அதனால் அதில் சின்ன சின்ன தடைகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் இது இருக்குமே தவிர அவர் கொடுக்கறத நீங்கள் முறையாக சேமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். லக்ஷ்மி கடாட்சம் பெருகுனா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவானுடைய சுபத்துவம் அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளன்று இந்த மருதாணி இலை தீபம் உங்களை மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராக மாற்றும், பணக்கார யோகத்தை கொடுக்கும். ஒரு தட்டில் மருதாணி இலைகளை பறித்து அந்த தட்டில் வைத்து பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அதில் பசு நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும். இந்த தீபம் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் ஏற்றலாம். அல்லது இல்லை சார் எங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் இல்லைங்க அப்படின்னா தனியான அறையில் கிழக்கு பார்த்தபடியோ வடக்கு பார்த்தபடியோ இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபம் ஏற்றக்கூடிய காலம் அப்படின்னா அமாவாசை திதி முடிவதற்குள் நீங்கள் ஏற்றலாம். காலையில் ஒரு 5:30 மணிக்கு மேலே ஏற்றுங்க. இரவு ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றலாம். நான் இந்த அமாவாசை திதி எப்பொழுதிலிருந்து எப்போது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். சனிக்கிழமை, அதாவது 16ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை அதிகாலை 5:11 தொடங்கும் இந்த திதி மறுநாள் அதிகாலை 1:30 வரை இருக்குது. ஸோ அந்த சனி ஜெயந்தியும் அவ்வளோ காலம் இருக்குது. அதனால் 5:30 மணிக்கு மேலே நீங்கள் அதிகாலையில் தீபம் ஏற்றுங்க. நைட், அதாவது ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தீபம் ஏற்றுங்க. அற்புதமான அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. சார் இந்த தீபம் எவ்வளோ நேரம் எரியலாம்? ஒரு 1/2 hour எரிஞ்சால் கூட போதும். நீங்கள் மேற்கொண்டு எவ்வளவு நேரம் வேணும்னாலும் எரிய வைக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் இந்த விளக்கு தானாக அணையக்கூடாது. இந்த எண்ணெயை முழுவதுமாக குடித்து இந்த திரி தானாக அணையக்கூடாது. சில இடங்களில் தீபம் போட்டுருவாங்க, எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிட்டு பஞ்சு திரி ஃபுல்லாக நெருப்பு பற்றிட்டு அது கருகி அணைஞ்சிடும். அப்படி செய்யக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சாலும் கரெக்டாக அது தானாக அணையாத மாதிரி பார்த்து, தானாக எண்ணெய் குடித்து அணையாத மாதிரி நீங்கள் பார்த்து பின்பு நீங்கள் ஒரு புஷ்பத்தை வைத்து அமர்த்தி விடலாம். சரிங்களா? இதுக்கு பேர் தான் மருதாணி இலை தீபம். இந்த மருதாணி இலைகளை மறுநாள் பூச்செடிக்கு அடியிலோ அல்லது ஓடக்கூடிய தண்ணீரிலோ போட்டு விடுங்கள். சரிங்களா? பல பேர் கேட்குறாங்க, ஓடக்கூடிய தண்ணீரில் ஏன் போட சொல்லுகிறீர்கள் அப்படின்னுட்டு. தேங்கி நிற்கும் தண்ணீரானது அசுத்தம் என சொல்லப்படுது. ஓடும் தண்ணீர் சுத்தம் என்று சொல்லப்படுது.
ஸோ சுத்தமான இடங்களில் தெய்வீக பொருளை போடுங்கிறதுனால தான் பூச்செடிக்கு அடியில் கால் மிதிபடாத இடத்துல போடுங்கன்னு சொல்கிறோம். ஸ்பெஷலாக ஓடக்கூடிய தண்ணீரில் நீங்கள் இந்த மருதாணி இலைகளை போட்டு விடலாம். இந்த மருதாணி இலை தீபத்தின் மூலமாக பரம ஏழையும் பெரும் பணக்காரராவதை உங்களால் பார்க்க முடியும். சனி ஜெயந்தி நாளன்று ஏற்றப்படும் இந்த மருதாணி இலை தீபம் உங்களுடைய குடும்பத்திற்கே, வம்சத்திற்கே, தலைமுறைக்கே அள்ள அள்ள குறையாதபடி செல்வ செழிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ஜேஷ்ட அமாவாசை சனி ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை கூடி வரும் இந்த அற்புதமான அமாவாசையை யாரும் தவற விடாதீர்கள். பயன்படுத்தி கொண்டு பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.